வாங்க துலாம் ராசி அன்பு நேயர்களே, காலபுருஷ சக்கரத்தில் 7வது ராசியான துலாம் ராசியை பொறுத்தவரை இந்த அக்டோபர் மாதத்திற்கான ராசி பலன்களைத்தான் நாம் பார்க்க போகிறோம். அக்டோபர் 15ற்குள் இது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். துலாமை பொறுத்தவரை உங்களுக்கு எப்பொழுதுமே மகாலட்சுமியின் அருள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த நேரத்திலும் உங்களுக்கு மகாலட்சுமியின் அருள் இருக்கிறது. துலாமை பொறுத்தவரை சித்திரை 3, 4 பாதம், சுவாதி, விஷாகம் 1, 2, 3 பாதம் என்று உங்களுக்கான நட்சத்திரங்கள் உள்ள வேளையில் உங்களுக்கான கிரக நிலைகள், பரிகாரங்கள், பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள் என்பதை பற்றியெல்லாம் நாம் இங்கு விரிவாக பார்ப்போம். கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் செவ்வாய், புதன் பஞ்சமஸ்தானத்தில், சனி வக்கிரமாக, ராகு பாக்கியஸ்தானத்தில், குரு லாபஸ்தானத்தில், சுக்கிரன், கேது அயன சயன போகஸ்தானத்தில், சூரியன் என உங்களுக்கான கிரகங்கள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரகங்கள் வலம் வர வேளையில் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் என்னென்னங்கிறத நம்ம பார்த்துட்டு உங்களுக்கான பொது பலன்களை பார்த்தலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான நாட்கள் எல்லாம் இதற்கு மேலே தாங்க வரிசையாக வரப்போகுது. இந்த அக்டோபர் மாதத்தில் அக்டோபர் 19, 20, 21 இந்த 3 நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுது. இப்படி இந்த 3 நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுற அதே வேளையில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் 10, 11, 12 இந்த 3 நாட்களும் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு உங்களுக்கு இந்த கால நேரத்திலையும் இந்த கிரக நிலையை சார்ந்தும் உங்களுக்கு இருக்குது. இதே வேளை உங்களுக்கான பலன்கள், இந்த மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் நீங்கள் பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த பயணங்களின் காரணமாக உங்களுக்கு லாபங்கள், அதிகமான லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் உங்களோட கிரக நிலைகளை சார்ந்து அதிகமாக இருக்குது. இதுவரை உங்களுக்கு நண்பர்கள்கிட்ட இருந்தோ அதே போல் உறவினரோ குடும்பத்தாரோ யாரும் பெருசாக உதவி செஞ்சுருக்க மாட்டாங்க. இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த கால நேரத்தில் உதவிகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களோட கிரக நிலைகள் நல்லா இருக்கிறதுனால உதவிகளும் கிடைக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் அதிக லாபங்களையும் அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் முன்னேற்றங்களை அடைவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கிக்க முடியும். இந்த கால நேரத்தில் பண வரத்து, இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பண வரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடி இருக்கும். எதிர்பார்த்தபடின்னு சொல்கிறத விட எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே பண வரத்து அதிகமாக இருக்கும். ஆனால் பணம் சார்ந்த விஷயங்களில் தட்டுப்பாடோ தடைகளோ தாமதங்களோ இந்த கால நேரத்தில் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வண்டியோ இல்லை வாகனமோ இல்லை நகையோ இல்லை மனையோ வீடோ இது மாதிரி எந்த மாதிரி முதலீடுகள் செய்ய நினைச்சாலும் இல்லை சொத்துக்கள் வாங்க நினைச்சாலும் அந்த சொத்துக்கள் வாங்கிறதுக்கான காலம் நேரம் இப்போ சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். இப்படி உங்களுக்கு நல்ல நேரம் நல்லா இருக்கிற நேரத்தில் நீங்கள் சொத்துக்களாக உங்கள் பண வரவை மாற்றிக்கிறது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். இதுவரை இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தா தொழில் வியாபாரம் இதுவரை இல்லாத அளவுக்கு சிறப்பான வளர்ச்சியை பெறும். இதுவரை இருந்த தடைகள் தாமதங்கள் அதே போல் சில தொழில்கள்லாம் சரியாக போயிருக்காது, இல்லை சில தொழில்களில் உங்களுக்கு லாபம் வந்திருக்காது. அப்படி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு இப்போ மாறப்போகுது. தொழிலில் காணப்பட்ட ஒரு மந்த நிலை எல்லாமே நீங்க போகிறது. இந்த மந்த நிலை நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழில் சூடு பிடிக்கும். இதன் காரணமாக உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களும் அதே போல் லாபம் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் உங்களோட வாடிக்கையாளரே உங்களுக்கு ஒரு விளம்பரதாரராக மாறி இவங்ககிட்ட பொருள் வாங்கினாவோ இல்லை எது வாங்கினாலும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒரு உங்களுக்கான சான்றிதழை கொடுப்பாங்க. அதாவது தர சான்றிதழ் மாதிரி இவங்ககிட்ட தரமாக இருக்கும் பொருள் அப்படிங்கிற மாதிரி. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் லாபங்கள் கூடும். இந்த கால நேரத்தில் உங்கள் இனிமையான பேச்சு உங்கள் வாடிக்கையாளர் கவர்ற மாதிரி பேச்சினால உங்கள் தொழில் வியாபாரம் மேலும் மேலும் பெருகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. அதே போல் வாடிக்கையாளரை தக்க வைக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்வீங்க. இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளே இந்த கால நேரத்தில் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் சரி, நீங்கள் தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் அந்த தொழிலில் சிறப்பான முன்னேற்றங்களையும் அதே போல் உங்களோட சிறப்பான தொழில் திறமையும் காட்டுறதுக்கான வாய்ப்பு சூழல் அதிகமாக இருக்க வேலை. நீங்கள் தொழிலில் மட்டும் இல்லாமல் இதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக செயல்படுங்க. அந்த சிறப்பான செயல்பாட்டின் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பதவி உயர்வின் மூலமாக பண உயர்வு இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கான
வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கால நேரத்தில் நிறையா பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் 90% மக்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை தேடுவங்களா இருந்தீங்கன்னா, நீங்கள் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு முன்பு இருந்ததை விட சிறப்பான வேலை, அதே போல் வந்து அந்த வேலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிறப்பான ஈடுபாடோட செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கூடுதல் பணி சுமை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூடுதல் பணி சுமை இருந்தாதனால வந்து உங்களுக்கு உடல் சோர்வு, மன சோர்வு எல்லாம் உண்டாகலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி அதிகமாக கிடைச்சிருக்கிறதுனால அந்த மனசோர்வு எல்லாமே நீங்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த வெற்றி உங்களுக்கு தருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள், தடைகள், தடுமாற்றங்கள் எல்லாமே நீங்க போது. இதுவரை இருந்த அனைத்து வகையான பிரச்சனைகளும் நீங்க போது. உங்க குடும்பம் பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில முன்பை விட ஒற்றுமையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இருந்தாலும் நீங்க ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் விட்டு குடுத்து போறது நல்லது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பகைவர்கள் உங்களுக்கு இருந்த பகைவர்களால் வந்த தொல்லைகள், பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போது. அவங்க பகைவர்களால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கால நேரத்தில சில நன்மைகள் அவங்க நேரடியா நன்மைகள செய்யலனா கூட, உங்களுக்கு அவர்கள் மூலியமா நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா காணப்படுது இந்த நேரத்தில. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற நேரத்தில, பெண்களை பொறுத்தவரை பெண்கள் இந்த கால நேரத்தில எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க. திட்டமிட்டு செயல்படுறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெவிட்டாத இன்பமா உங்களுக்கு பல வெற்றிகளை பெற்றுக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. இந்த கால நேரத்தில பெண்களா இருந்தா உங்க கோவத்தை நீங்க குறைச்சுக்கணும். உங்க கோவத்தால சில பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க கோவத்தை குறைக்கிறப்போ உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கைகூடும். பெண்களுக்கு இப்படி சூழ்நிலை இருக்க நேரத்தில கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க கொஞ்சம் நாவடக்கத்தோட செயல்படுங்க. இந்த கால நேரத்தில பல பிரச்சனைகள், தடைகள், தடுமாற்றங்கள் எல்லாம் வரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, மாதத்தோட தொடக்கத்தில இது மாரி இருக்கும். ஆனா மாதத்தோட முடிவு இல்ல மாதத்தோட நடுப்பகுதி போறப்போ உங்களுக்கு எல்லாமே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தடைகள், தாமதங்கள் கூட படிக்கற்களா மாறுறதுக்கான வாய்ப்புகளும், சூழலும் இந்த கால நேரத்தில உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பணிச்சுமை அதிகமாக்கும். கட்சி சார்ந்த அலுவல்களோ, இல்ல மற்ற பிரச்சனைகள நீங்க தீர்க்க வேண்டியிருக்கும் இந்த கால நேரத்தில. ஆனா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களை மெருகேற்றும் விதமா அமையப்போகுது. இதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்றங்களும், முன்னேற்றங்களும் அதிகமா கிடைக்கப்போகுது இந்த கால நேரத்தில. புதிய பதவிகள் உங்களை தேடி வரும். புதிய பதவிகளால உங்க மதிப்பும், மரியாதையும் உயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கவல்ல. பார்த்தீங்கன்னா, உங்க கட்சி சார்ந்த பணிகளை சார்ந்து உங்களுக்கு நன்மையும், நல்ல பேரும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா காணப்படுது. இப்படி அரசியல் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு சிறப்பா இருக்கவல்ல. மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றி பெறுறதுக்கு சாதகமா இந்த கால நேரம் இருக்கு. இந்த கால நேரத்தில நீங்க எடுக்கிற எல்லா வகையான முயற்சிகளுக்கும் சாதகமான பலன்கள் கிடைக்கப்போகுது. அதேபோல சக மாணவர்கள் அதாவது உங்க நண்பர்களா இருந்தாலும் சரி, உங்க கூட படிக்கிற மாணவர்கள்ட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சுமூகமான உறவை மேம்படுத்துவீங்க. அது மட்டும் இல்லாம உங்கள் வெற்றிக்கும், அதேபோல உங்கள் ஏற்றத்திற்கும் உங்க கூட இருக்க சக மாணவர்கள், அது மட்டும் இல்லாம ஆசிரியர்கள் இந்த கால நேரத்தில உங்களுக்கு பெரிய துணையா இருப்பாங்க. இந்த கால நேரத்தில உங்களுக்கு வந்து தடைகள், தடுமாற்றங்கள் எதுவுமே பெருசா இல்ல. நீங்க எந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்களோ, அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த கால நேரம் உங்கள் முயற்சிக்கு விட அதிகமான நன்மைகள் தருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு வந்து நன்மைகளும், நல்லதும் அதிகமா நடக்கிறதுனால, அத முடிஞ்ச வரைக்கும் நீங்க அதிகமா யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்பாவும், ஒரு படியாவும் பார்க்கப்படுது. இந்த கால நேரத்தில உங்களுக்கான பரிகாரங்களை பொறுத்தவரை நீங்க வந்து மகாலட்சுமியை வணங்குறது ரொம்பவே நல்லது. மகாலட்சுமி இல்லை அம்மனை வணங்குறப்போ உங்களுக்கு அனைத்து வகையான நன்மைகளும், ஏற்றங்களும் கிடைக்கப்போகுது. குறிப்பா வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க மகாலட்சுமியான மற்றொரு ரூபமான அம்மனையும் வணங்கலாம். வணங்குனீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏற்றங்கள் அதிகமா இருக்கு. நீங்க என்னன்னா மஞ்சள் நிற ஆடைகளையோ, இல்ல மஞ்சள் விளக்குகள் வைத்து நீங்க என்ன பண்ணா அம்மனை வணங்குறப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும்
நன்மைகளும் வந்து சேரும். இங்க நம்ம சொன்னோம் இல்லையா, சில பிரச்சனைகள், தடைகள், மாற்றங்கள் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியின் அருளால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த கால நேரத்துல மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு மகாலட்சுமியை வணங்குறப்போ உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களையும், முன்னேற்றங்களையும் தரும் அப்படின்னு நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியும். இதே வேளை அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை 3, 4 பாதம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேலைக்கு போறவங்களா இருந்தா, இதுவரை உங்க மேலதிகாரி கூட நல்ல உறவு இருந்திருக்காரு. இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லா வேலை செஞ்சாலும் அவரோட ஆதரவு கிடைக்காம இருந்திருக்கும். ஆனா, இந்த கால நேரத்துல அதெல்லாம் மாறப்போகுது. "என்னப்பா நீ இப்படி சொல்ற? இதுவரை பிரச்சனை தீரலையே" அப்படின்னு சொல்றது புரியுது. ஆனா, இதற்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முழுசா ஆதரவா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு சில நேரங்கள்ல முழுசா 100% ஆதரவு கிடைக்கனாலும் 70, 80% ஆதரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தட்டி குடுக்கறதுனால நீங்களும் வேலைகள்ல திறமையா செயல்படுவீங்க. இந்த திறமை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களை மேலும் மேலும் உங்களோட பதவி உயர்வுக்கு ஒரு வாய்ப்பா பார்க்கப்படுது. கோரிக்கைகள், நீங்க வைக்கிற கோரிக்கைகள் அனைத்தும் இந்த கால நேரத்துல நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. விரும்பிய இடத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பணி மாற்றம் எதிர்பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, "என்னப்பா என் சொந்த ஊர விட்டு இங்க வந்து நான் ரொம்ப நாளா உழைச்சிட்டு இருக்கேன். என்னதான் பண்றது? எனக்கு பணி மாற்றம் என் ஊருக்கே கிடைச்சா நல்லாயிருக்கும். அங்க நான் ராஜா மாரி இருப்பேன்." அப்படின்னு நீங்க நினைக்கிறது எல்லாமே இப்போ நடக்க போகுது. நடக்க போறது மட்டும் இல்லாம, இந்த பணி மாற்றமானது உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வோட கிடைக்க போகுது. அதாவது "கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையாங்கிற" மாரி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாமே இரட்டிப்பா கிடைக்கும். அதாவது நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க பதவி உயர்வு கூட எதிர்பார்த்திருப்பீங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, பணிமாற்றம் தான் உங்களுக்கு முக்கியமா எதிர்பார்த்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு பணிமாற்றத்தோட பதவி உயர்வு, அதேபோல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள், அதேபோல உங்க மனசும், உங்க குடும்பத்தாரும் சந்தோஷமா இருப்பாங்க இந்த கால நேரத்துல. உங்க பார்த்தீங்கன்னா, சக ஊழியர்கள், உங்க கூட வேலை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்துல அதிகமா உதவி செய்வாங்க. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களை சார்ந்து நீங்க வந்து பதவி உயர்வு கிடைச்சிருக்கு இல்லையா? அதை சார்ந்து அவங்களுக்கும் நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வேலையில வந்து பார்த்தீங்கன்னா, உங்க படிப்புக்கு ஏற்ற ப பதவி உயர்வு, பண உயர்வு எல்லாமே இந்த கால நேரத்துல கிடைக்கப் போகுது. அது மட்டும் இல்லாம, ஒரு சூரியனைப் போல நீங்க வந்து இந்த கால நேரத்துல ஜொலிக்க போறீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த கால நேரத்துல பார்க்கப்படுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, சுவாதி. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, உங்க பெற்றோரோட வந்து பேசுறப்போ கொஞ்சம் கவனமா பேசுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகளை உண்டாக்கலாம். எதற்கும் வந்து நீங்க கவனமா ஒவ்வொரு வார்த்தையும் யூஸ் பண்றப்ப கவனமா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க வந்து ஒரு டோன்ல சொல்லுவீங்க. அவங்க ஒரு டோன்ல எடுத்துப்பாங்க. அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதனால எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்படுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வேலை செய்யும் இடங்கள்ல நீங்க எங்க அலுவலகத்துக்கு வேலை செய்றீங்களா இருந்தாலும் சரி, இல்ல தொழில் செய்றவங்களா இருந்தாலும் சரி, நீங்க வேலை செய்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, முன்னெச்சரிக்கையோட இருக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம். அதேபோல பணம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மத்த விஷயங்கள்ல இருக்கிறத விட 2 மடங்கு முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம். அதேபோல உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில உங்களுக்கு மகாலட்சுமி மட்டும் இல்லாம, உங்க குல தெய்வமும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு வகையான நன்மைகளையும், அவரோட அருள் ஆசையையும் வழங்க போறார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே காலைல எந்திரிச்ச உடனேயும், அதேபோல தூங்குறதுக்கு போற முன்னாடியும், உங்க குல தெய்வத்தை வணங்குங்க. குலதெய்வத்தை விட்டால் எந்த தெய்வம் நம்மளை காப்பாத்தும் அப்படிங்கிற மாரி குலதெய்வத்துக்கு நெறையவே சிறப்புகள் இருக்கு. அதேபோல உங்க குலத்தை காக்க வந்த தெய்வம்ங்கிறனால, உங்களுக்கு நன்மைகளை தான் அந்த குலதெய்வம் அதிகமா வழங்கும். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், தேவையற்ற குழப்பங்கள், கற்பனைகள் எல்லாமே இந்த கால நேரத்துல ஒதுக்கி வச்சுருங்க. ஏன்னா வந்து தேவையற்ற குழப்பங்கள், அதையே நம்ம வந்து தேவையற்றதுன்னு தான் சொல்றோம். அதனால வந்து எந்த விஷயத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. அதேபோல மத்த விஷயத்துல வந்து ரொம்ப கற்பனை பண்ணாதீங்க. எதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாதகமா போறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்துல எதுவுமே இல்லங்கிறதுனால எல்லாமே சாதகமா இருக்கு. அதனால வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா முன்னேற போறீங்க. அதனால வந்து மத்த பிரச்சனைய பத்தி நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கடைசி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, விசாகம் 1, 2, 3 பாதம். இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தொழில் விருத்தி செய்றதுக்கு ஏற்ற மாதமா பார்க்கப்படுது. இந்த மாதத்துல நீங்க வந்து தொழில் விருத்திய செம்மையா செய்யலாம்.
உங்கள் தொழில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு சிறப்பான செயல்பாடுகளை பண்ண போகுது. அதாவது உங்கள் ஏற்றுமதியின் மூலமாக லாபங்கள் கொட்ட போகுது. அந்த லாபங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் பகிர்ந்து கொடுங்க. அதனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சி மற்றும் உடல் சார்ந்த முன்னேற்றங்களால் உங்கள் வேலையில் வந்து சிறப்பாக செயல்படுவாங்க. இதனால் உங்களுக்கு வந்து மேலும் மேலும் லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவரை இல்லாத ஏற்றங்களும் நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மதிப்பு மரியாதை பேர் புகழ் எல்லாமே பெருக போகிற காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்கிற வாய்ப்புகள் கிடைக்கலாம். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் செல்கிற வாய்ப்புகளும், சிலருக்கு வெளிநாடு செல்கிற வாய்ப்புகளும் கிடைக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தையும் ஒரு நன்மையும் பகிர்ந்து அளிக்கிற மாதிரி வந்து பார்க்கப்படுது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்றங்களை பெற போகிறீங்க. அதே போல் கலை சார்ந்த துறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வகையான வேலைகள், அதாவது நடிப்பு இல்லாமல் மற்ற வகையான வேலைகளில் இருக்கவங்களுக்கும் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் இந்த கால நேரத்தில் இருக்க போகுது. இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள் எல்லாமே உடனுக்குடனாகவும் உண்மையாகவும் டீட்டெயில்டாகவும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. நம்ம இங்கே சொல்கிற நன்மைகளாக எடுத்துக்கோங்க. தடைகள் தாமதங்களை முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கோங்க. அதே போல் நம்ம சொல்கிற இங்கே எளிய பரிகாரங்களை நீங்கள் எளிதில் செய்ய முடியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் கொடுக்கணும், அந்த அளவுக்கு இது பண்ணணும் அது பண்ணலாம் சொல்கிறதுல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெய்வங்களை வழிபட தான் சொல்கிறோம். அந்த தெய்வங்களின் அருள் ஆசை உங்களுக்கு இருக்கும். முடிந்தால் நீங்கள் வந்து அன்னதானங்களில் பண்ணலாம். அன்னதானம் வந்து பார்த்தீங்கன்னா தானத்தில் சிறந்தது அன்னதானம் சொல்லுவாங்க. அன்னதானத்தை செய்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் வரும். அதே போல் முடிஞ்சவங்களுக்கு செய்யாமல் முடியாதவங்களுக்கு எல்லாமே செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களும் நன்மைகளும் வரும். இதை வந்து நீங்கள் ஒரு விஷயமா எடுத்துக்கோங்க. அதாவது தானங்கள்லாம் பண்ணுங்க. அது உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றங்களையும் இல்லை உங்கள் குழந்தைகளோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இத்தோடு நம்ம இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். நன்றி வணக்கம். இதே போல் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திக்கிறோம். நன்றி வணக்கம்.